4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிறவருமாய் இருக்கிற எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், பைபிளை படிக்கும் போதெல்லாம் தேவனை தேடினே படிக்கணும். ஆமென். அல்லேலூயா. யூ சர்ச். எனக்கு அந்த ஒரு தேடல் மனசுல இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறாரு, இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசும்போது அந்த வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு தேடுதலோடு இந்த வேதத்தை வாசிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் தெரியும். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தை தான். அவர் யாரா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிறவர். வேதத்தில் நிறைய இடங்கள்ல தேவன் யார் என்று வெளிப்பட்டு இருக்கிறார். இங்க ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுறாருன்னா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறைய எம்டினஸ், நிறைய வெறுமைகள், நிறைய விஷயங்கள் ஒன்றுமே இல்லாத நிலைகளாக காணப்படும். அதை குறித்து ரொம்ப சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்களேன். இல்லாதவைகளை சத்தமாக சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிறவர். நான் கையை கொடுங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பக்கத்தில் நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளோ அழைக்கிறவர். அல்லேலூயா. அதாவது எப்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஆண்டவர் மகா பெரியவர். ஆமென் சொல்லாம. அவர் சர்வ வல்லவர். கேட்கல? சர்வ வல்லவர். அவர் எல் ஷடாய். அவர் யெகோவா நிசி. அல்லேலூயா. உங்கள் தேவன் யாருன்னு உலகத்தில் இருக்குன்னு சொல்ல வேணாங்க. இந்த வேதத்தில் தெளிவா இருக்குது. இதை வாசிக்க வாசிக்க உண்மையாகவே நம்முடைய தேவன் யார் நம்மளுக்கு தெரியும். ஆமென். முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊழிய பாதைகள் ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் முடிஞ்சு 21வது வருஷத்துக்குலாம் நுழைஞ்சிருக்கேன் முழு நேர ஊழியத்தில். இந்த 21 வருஷத்தில் இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னு கேட்டால் இது ஒன்றே ஒன்று தான். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எதுவுமே இருக்காது. சம்டைம் ஊழியம், குடும்பம், நிறைய சுச்சுவேஷனில் எதுவுமே இருக்காது. எல்லாம் எம்டியாக இருக்கும். ஆனால் பெரிய விசுவாசம் மட்டும் உள்ள இருக்கும். இல்லை, அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது எல்லாம் கேட்டாங்க, நீ இது எப்படி செய்கிற, இது எப்படி உனக்கு எப்படி பணம்லாம் கிடைக்குது, நீ எதை வச்சு இதெல்லாம் செய்கிறேன்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிறவர். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் இருக்கிறத கூட இல்லைன்னு சொல்கிற கும்பல் நமக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தை சட்டுன்னு வரும். யாராவது கேட்கும் போது என்ன சொல்லுவோம்? சத்தமாக சொல்லுங்களேன். கேட்கல. உங்ககிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், நானே அப்படி இருக்கேன். ஆனால் தேவன் யாருன்னா அப்படி கிடையாது. எது இல்லையோ அது இருக்கிறது போலவே அழைக்கிறவர். ஆமென். அதனால தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. கல்தேயர் பட்டணம் தான் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது இப்போ இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ்ஸோ மேப்போ ரூட்டோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது அப்படியே கீழ்ப்படிந்தார், அப்படியே நடந்தார். அதனால தான் அந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிற தேவனுக்கு முன்னாடி விசுவாசத்தில் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? பக்கத்தில் தட்டி கேளுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. பக்கத்தில் இப்படி ஒரு தட்டு தட்டுங்களேன். நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். ஒரு தட்டி சொல்லுங்க. பக்கத்தில் தட்டுங்களேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க கேளுங்க. சத்தமாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம எப்படி இருக்கிறோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆராதனையில் நிறைய மெசேஜாக போச்சு. உண்மையாகவே ஆண்டவர் என் கூட பேசினாரெல்லாம் கை தூக்கி வர அலையிலே சொல்லுங்க பாப்போம். சத்தமே வரல. இந்த உலகத்தில் கடவுள் பேசுறதை தேடி போகிறாங்க. ஆனால் நம்மளை தேடி கடவுள் பேசுகிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன பிரச்சனைனா, கடவுளை தேடி போய் தேடுறவங்க கேட்க ஏதோ 1-2 வார்த்தை கேட்டால் கூட அவங்க அதை அபூர்வமாக நினைக்கிறாங்க. ஒரு முறை ஒரு கனடாலேருந்து வந்த ஒரு டீமுக்கு டிரான்ஸ்லேட்டரை ஹெல்ப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போகிறாங்க, நாட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் உட்காந்துருக்கோம். அப்படி பேசும்போது அப்போ எனக்கு அந்த டீம்லேருந்து ஒரு நபருக்கு ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சு. நான் கேஷுவலாக சொன்னேன்,
இந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருன்னு அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம ஓட்ட இங்கிலீஷில் எதையாவது உளறிட்டோமா, எதையாவது தேவையில்லாமல் பேசிட்டோமான்னு சொல்லி எனக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க அழ ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் கேட்குறாங்க, என்னாச்சு? இல்லை இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ பேர் மத்தியில் எனக்கு மட்டும் கடவுளுடைய வார்த்தை வருது, அதை நினச்சி அழ ஆரம்பிச்சிட்டேன். இல்லையா, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் மீண்டும் கிடைக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் பேசும்போதே நாம் அதுக்கு கீழ்ப்படிய பழகணும். ஆமென். ஏன்னா ஆபிரகாம் கல்தேயர்பட்டிருந்து அழைக்கப்படும் போது எங்கே போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு எதுவுமே தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். நம்மளை இந்த உலகத்திலேருந்து அழைச்சிட்டார். இப்போ அழைச்ச அழைப்பை நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்போ இந்த வசனத்தை பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற பிரசங்கிமார்கள் பேசும்போது உலக பிரகாரமாக ஐஸ்வர்யம், பணம், பொருள் இதுதான் பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை வித்தியாசமாக ஆண்டவருடைய அழைப்பு. தேவன் இந்த உலகத்தில் நம்மளை அழைச்சிருக்கிறார். எப்படி அழைச்சிருக்காரு இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிற ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இல்லை. நம்ம வாழ்க்கையில் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, பரிசுத்தமா இல்லை, நீதியா இல்லை, விசுவாசமா இல்லை. ஆனால் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி தேவன் இந்த உலகத்தில் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். அதனால தான் ஒன்றுமே இல்லாத நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை பவுல் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக எழுதுறார். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. புரிந்தவங்கள ஒரு அலையிலே சொல்லலாமே? புரியலன்னு தெரியுது. தேவன் நம்முடைய ஸ்தானங்களை, நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய தகுதிகள் இதன் அடிப்படையில் தேவன் நம்மளை அழைக்கல. நம்ம கிட்ட எதெல்லாம் இல்லைனாலும் நம்மளை என்ன அழைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் அழைத்த பாத்திரங்கள் எதுவுமே இட்ஸ் நாட் பெர்ஃபெக்ட். அது யாதுமே நிறைவானதல்ல, குறைவானதுதான் நிறைவான தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் இந்த கொரிந்து சபைக்கு நிறைய காலிங்ஸ் பத்தி எழுதுறாரு. ஒவ்வொரு குறைகளா, நிறைய பிரச்சனைகளை பத்தி எழுதுறாரு. அப்ப இன்ட்ரோல முன்னாடி எழுதும் போது தெளிவா சொல்றாரு, எப்படி சகோதரர் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு பாருங்க. மாம்சத்தின்படி நீங்க யாருமே அநேகர் ஞானிகள் இல்ல, அநேகர் என்ன இல்ல, வல்லவர்கள் இல்ல, அநேகர் பிரபுக்கள் இல்ல. பட் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஆமென். எல்லாரும் அழைப்புன்னு எல்லாரும் பயந்தடிச்சு ஏதோ ஒரு மாதிரி கண்ணுங்கள்லாம் பிதிங்கெல்லாம் பார்க்க வேணாம். இன்னைக்கு பாஸ்டர் நம்மளை ஏதாவது முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சிருவாரா? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நமக்கு பரலோகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அழைப்பின் சத்தம் கேட்டிருக்குது. கேட்டவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ எல்லாருக்கும் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, என் பின்னே வாங்க, நான் உங்களை நடத்துவேன்ற சத்தம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாமா? எல்லாரும் இந்த அழைப்பை கேட்டு தான் நம்ம எல்லாரும் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமே. போன வாரம் ஒரு கிராமத்தில் கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் கிளாஸு, அப்படியே சர்வீஸு, அப்படியே கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் வாங்க முடியல. அதனால் ஃபீட்பேக்கை எல்லாருக்கும் ஆடியோவில் போட சொல்லி அவங்க பாஸ்டர் சொல்லி அவங்க பாஸ்டர் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பினே இருந்தது. அதில் ஒரு வாலிப்பையன் மட்டும் ஒரு ஆடியோ போட்டிருக்கான். என்ன ஆடியோ போட்டிருக்கான்னா, கிளாஸ்லாம் நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் அவர் அடிக்கடி நடுவில் கைத்தட்டுங்கன்னாரு. எதுக்கு அவர் கைத்தட்ட சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அந்த பாஸ்டர் அதுக்கு ஒரு பதில் அவரே சொல்லியிருக்காரு. நான் சொல்ல, அவரே சொல்லிட்டாரு, அப்படிலாம் கை தட்டலைன்னா நீங்கள் எல்லாருமே 2வது வானத்தை தாண்டி 3வது வானத்துக்கு போயிருப்பீங்க. புரிஞ்சவங்களா ஒரு அலையில சொல்லுங்க. காலையிலே ஏசி வேற போட்டு நல்ல காலையில் குழுன்னு உட்காரதுனா அப்படி கண்ணெல்லாம் இழுக்குது. அதுக்கு தான் உங்களை என்ன பண்ணுறோன்னா, அலையிலையா சொல்லுங்க, கை தட்டுங்க அப்படின்னா நம்ம நடுவில் யாரோ ஒருவர் 2வது வானத்துக்கு போகிறாங்க, அவங்கள பிடிச்சி இழுக்கிறோன்னு அர்த்தம். பக்கத்தில் கை தட்டி சொல்லுங்க, அலையிலையா சொல்லுங்க. பக்கத்தில் கை தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா.
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கு வேற ஒன்று. எங்களுக்கு இப்போ உங்களை கிளப்புறதும் ஒரு பிரச்சனை, வார்த்தையை கொடுக்கறதும் ஒரு பிரச்சனை. இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நாமளும் எல்லாரும் வந்தோம். சர்வீஸில் ஆண்டவர் பேசினார். நம்ம பாரத்தோடு வந்து நம்ம பாரத்தை இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த பாரத்தை சுமக்க போயிடும். அதான் தப்பு, அங்கே தான் பிரச்சனை. வருத்தப்பட்டு பாரப்பட்டிருந்தோம், பாவத்திலையும் சாபத்தில் விழுந்து கிடந்தோம். நம்மளை ஆண்டவர் அழைச்சார். எதுக்காக அழைச்சாரு? இங்கே வந்து கொண்டாந்து உன் பிரச்சனையை இறக்கிட்டு அடுத்த பிரச்சனையை கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வந்து எப்போ உண்மையான இளைப்பாறுதல், எப்போ நம்ம ஆத்மாவில் ஒரு மன நிம்மதி உண்டாகுனா, இங்கே வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். அல்லேலூயா. நமக்கு ஒரு அழைப்பு இருக்குதுங்க. இந்த அழைப்பு என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளமோ அன்னைக்கே இந்த சத்தம் வந்துருச்சு. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கே ஒரு சத்தம் வந்துருச்சு. உள்ள ஒரு ஆசை வந்திருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு ஒரு வந்திருக்கும், ஏதாவது ஏசப்பாக்காக செய்யணும். இந்த எண்ணம் வந்தவங்கள ஒரு அலையில சொல்லுங்க சத்தமா. அதுதாங்க ஆரம்பம், அதுதான் ஸ்டார்ட் அப். என்னோட 18 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசு. அப்போ தான் ஞானஸ்தானம் கூட எடுக்கலை. அப்போ எனக்கு ஒரே அந்த ஒரு மனம் திரும்பின ஒரு சந்தோஷம், ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ். என்னை இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் போய் நைன்னு நச்சு எடுக்கிறேன். நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தாங்க, நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமா, கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது, அது கிறிஸ்மஸ் டைம் ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்டுனே இருந்தாங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ எதை பண்ண வேணாம், அப்படி தான் இப்படியே ஏதாவது சொல்லினே இருந்தாங்க. எனக்கு நான் அப்படியே விடவே இல்லை. எனக்கு ஏதாவது செய்யணும், எனக்கு எப்படியாவது ஏதாவது செய்யணும். பக்கத்தில் சொல்லலாம், ஏதாவது செய்யணும். சத்தமாக சொல்லுங்க, ஏசப்பாவுக்காக. சத்தமாக ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும். சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஏதாவது செய்யணும். எனக்கு உண்மையாக சொல்லுங்க, என்னுடைய ஆசை பல பேரை போட்டு பாடுபடுத்திருச்சு. அப்போது அந்த டைம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி கேரல் ரவுண்ட் வராங்க. அவங்க ஒன்றா கேட்டாங்க, தாத்தா இருக்காரா? கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை. சரி வாங்க, இங்கே ஒரு தாத்தா ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உடனே வயிற்றில் ஒரு தலகாணியை கட்டி ட்ரெஸ்ஸை போட்டு ஆலயம் மாற்றி. எனக்கு இயேசுவே தெரியாது. அப்போ தான் ஏற்றுக்கொண்டேன். அது அப்போ தான் அந்த நடந்து ஒரு 2-3 நாள் தான் அந்த சம்பவமே இருக்கும். அப்போ வந்தோடனே என்ன எல்லாரும் கும்பலாக வந்தாங்க, கேரல் ரவுண்டு கொண்டு போயிட்டாங்க. 11 மணி வரைக்கும் எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. எனக்கு அதை கழட்டவும் முடியல, வேர்த்து கொட்டுது. எனக்கு ஒரு பக்கம் உண்மையாகவே பசிக்குது. எனக்கு அது மாதிரி கேட்கல, நான் பார்த்ததே கிடையாது. அதான் முதலாக கிறிஸ்டின் வீட்டுக்குள்ளேயே போகிறேன். அதான் முதலாக சர்ச்சு ஜபம், அதெல்லாம் அதான் ஃபஸ்ட்டு. 11 மணிக்கு எங்கள் மூப்பர் வீட்டில் போயிட்டு மலையாளி அவங்க கழட்டுறாங்க. தம்பி இது யாருன்னு. அப்புறம் நான் அதை கழட்டும் போது தான் சொல்கிறேன், நான் ஒரு இந்து, நான் இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கினேன், நான் ஏசப்பாக ஏதாவது செய்யணுன்னாங்க, இதை என்னை மாட்டி விட்டாங்க அப்படின்னு. சிரிக்கிறதா அழுகிறதா தெரியல, பசி வேற. உடனே அவங்க அங்கே இருந்தவங்க எல்லாரும் முதல்ல என்னை சாப்பிட வச்சாங்க. பொறாம கைத்தட்ட மாட்டீங்களே. அந்த ஆன்டி வீட்டில் தான் முதலாக எனக்கு அவ்வளோவா நான்வெஜ் எல்லாம் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டோம். அங்கே தான் முதலாக என்னை நான்வெஜ் சாப்பிட வச்சாங்க. எனக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று வாங்கினாவே இது ஜேக்கப்புக்கு ஃபஸ்ட். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே. நான் அவங்க சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் புதுசாக ஒருத்தங்க வராங்க வச்சுங்களேன், அவங்கள நம்ம பிள்ளைகளை போல பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நான் அதில் ரொம்ப சந்தோஷமாக, ஐ எம் ஸோ பிளஸ்ட். நான் அதில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஏரியா முழுக்க என்னோட மூப்பர் வீடுகள் எல்லா வீட்லேயுமே கிறிஸ்மஸ், நியூ இயரு, மற்ற எந்த நாட்டில் ஆனாலும் நான் அந்த ப்ரேயர் மீட்டிங்கு நான் போயிருக்கேன் அப்படின்னா என்னை ஸ்பெஷலாக தனியாக கூட்டு வந்து உட்கார வச்சு, இல்லை முன்னாடியே கூட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு முதல் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தான் முதல் அனுப்புவாங்க. அல்லேலூயா. நான் அவருக்காக செய்யணும்னு ஆசை ஆரம்பித்தேன். அந்த சின்ன ஸ்டார்ட் அப், அதுதான் அழைப்பு. நம்ம அந்த சின்ன விஷயத்தில் ஏதாவது செய்யலாம். இதை தான் செய்யணும், நீங்கள் சண்டே ஸ்கூல் தான் எடுக்கணும், நீங்கள் யூத் மீட்டிங் தான் நடத்தணும், நீங்கள் ஜப கூட்டம் தான் பண்ணணும், நீங்கள் ட்ராக்ஸ் தான் பண்ணணும். இல்லை ஏதாவது சொல்லுங்க பாபு, சத்தமாக சொல்ல, ஏதாவது கை வச்சு சொல்ல, ஏதாவது. எதுவுமே செய்யாமல் இருந்தால் தான் பாவம் ஆகிடும். எதுவுமே செய்யாமல் தான். ஏசு கிறிஸ்து ரோமை சொல்லும்போது அருமையாக சொல்கிறாரு, ஒரு பொல்லாத ஒரு மனுஷனை விட்டு பொல்லாத அசுத்த ஆவியை விரட்டுறாங்க. அது போயிட்டு திரும்ப வந்து பார்க்குதான். அது எப்படி இருக்கா? வெறுமையாக இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்குது, எம்டியாக இருக்குது. உடனே அது என்ன பண்ணுதுன்னா தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியை கொண்டு வருது. அப்போ நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்னையிலேருந்து நம்ம எம்டியாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு நுகம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஏதாவது செய்யணும்னு ஆசை. ஆனால் நான் ரொம்ப படிக்கலை பாஸ்டர்.
ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பயன்படுத்த பணமோ பட்டமோ பதவியோ எதுவுமே தேவையில்லை. அவன் இருதயம் ஆயத்தமாக இருந்தால் போதும். கை வைத்து வரலையில சொல்லலாமா? அவ்வளோதான் விஷயம். ஐயோ நான் ரொம்ப எலிஜிபிள்லாம் கிடையாது. இந்த 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 திரும்பி அந்த 1 கொரிந்தியர் நேரம் போயிடலாமா? 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு அலையில சொல்லலாமா? நான் இந்த வேர்டை படிக்கும் போதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது 10th ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி எனக்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் மெரிட்டில் +1 +2 படிக்க எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி எங்கள் வைஸ் பிரின்சிபல்லேருந்து எங்கள் தமிழம்மா நான் அப்போ சின்ன வயசில் நிறைய கவிதை கதைலாம் எழுதுவேன், இந்த டயலாக்ஸ்லாம் எழுதுவேன். அதனால் என்னோட தமிழ் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னால் தொடர்ந்து படிக்க முடியல. ஒரு டிகிரிக்கு ஒரு காலேஜெல்லாம் போக ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் வீட்டோட சூழ்நிலை, நான் சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போனேன். 10th முடிச்சுட்டு வேறு வழியே இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியும் எங்கள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற அதே பாதையில் ஒரு லேத்து பட்டறையில் வேலை செஞ்சிருந்தேன். ஈவினிங் 4:30 மணி அந்த ஷட்டரை நானே இழுத்து மூடிடுவேன். ஏன்னா படிக்கவே முடியாதவெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வருவான். எனக்கு வேதனையாக இருக்கும், அழுகையாக இருக்கும். அப்போ நான் இயேசுவை கூட ஏற்றுக்கொள்ளாத நாட்கள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் தெரிஞ்சது, இல்லை அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நான் உதாரணமாக ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஒரு அலையிலே சொல்லலாமா? இவங்க யாருமே இவங்கள மாதிரி ரொம்ப ஸ்காலர்ஸ் கிடையாது. இவங்க பெரிய படிச்சவங்க கிடையாது. இவங்க ஒரு மீனவர்கள். இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா. நீங்க உங்களை ஒருவேளை ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு, ஒருவேளை உங்களோட படிப்பு உங்களுக்கு தடையா இருந்தா இன்னைக்கு சொல்ற, இல்ல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதே ஞானிகளை வெட்கப்படுத்ததா. அல்லேலூயா. நான் என்னோட வயசுக்கு மிஞ்சின இடங்களில் நான் போய் பேச போயிருக்கேன். என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடி பேசியிருக்கேன். என்னுடைய வயசில் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் மத்தியில் பேச போகும்போதெல்லாம் எனக்கு ஆரம்ப நாட்டிலேருந்து பயம் வரும்போது எங்கள் பாஸ்டர் சொன்ன வார்த்தை தான் மைண்டில் வரும். தம்பி, உன்னை ஆண்டவர் ஒரு இடத்துல நிறுத்துறாருன்னா அந்த இடத்துல ஆண்டவர் தான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் என்னை கேர்சல் எடுக்க அனுப்புவாங்க. நான் போய் கேர்சல் எடுக்கிற எல்லா வீடுகளும் பார்த்தா எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. யாருமே என்னோட வயசில் குறைவாக இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன, நான் பகுதி நேரமாக நான் வேலை செய்ய ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு வயசு ஒரு 19 இருக்கும். அப்போ என்னை இங்கேருந்து குன்றத்தூருக்கு அனுப்புவாங்க. அங்கே போனால் யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வாசலே நின்று கேர்சல் கவரை கொடுத்துட்டு போகணும். இல்லை கேர்சல் எடுக்க போனாலும் என்னை அதை ட்ரீட் பண்ணுற விதமே வேறமாக இருக்கும். ஆனாலும் என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நம்மளுடைய எபிலிட்டி, நம்மளுடைய தகுதியெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுப்பாருன்னா இங்கே உட்கார்ந்துருக்க யாரையுமே ஆண்டவர் இந்த உலகத்தில் பயன்படுத்த முடியாது. ஆமென். பேதுரு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய குவாலிஃபைடான ஆள்லாம் கிடையாது. மீனவர். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடலுக்கு போவாங்க, மீன் பிடிப்பாங்க, வலையை பிரிப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இவங்கள போல அப்போ இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை விட அந்த பிறந்த சிஸ்டம்லாம் வேற மாதிரி. அங்கெல்லாம் 12 வயசு 13 வயசு வர்றதுக்குள்ள எப்படி உட்காந்து ஃபுல்லாக மோசையோட எல்லா பிரமாணத்தையும் உட்காந்து படிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து 12 வயது நிரம்பின போது தேவாலயத்தில் பேசும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கமாலியர்னு ஒரு பாதத்தில் உட்காந்து படித்தவர். ஆனால் பேதுருக்கு அப்படியான வாய்ப்புகள்லாம் கிடையாது. சில பேருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எஜுகேஷன் லெவல் டவுனாக இருக்கும். ஆனால் அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை நடத்துகிற ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. சில இடத்துல நம்ம பேசும்போது நம்ம யோசிப்போம், ஐயோ இங்கே போய் நான் இவ்வளோ பேர் மதியில் நான் என்ன பேச போகிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைப்பேன். இல்லை, உங்களை பேச வைக்கிற ஆவியானவர் உங்கள் வாயோடு இருந்து பேசுவார். அல்லேலூயா. நான் சில நேரம் அந்த கல்லூரி மற்ற பிளாட்ஃபார்மில் பேசும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுவும் மெயினாக தமிழில் பேசினா பிரச்சனை இல்லை, அங்கே இங்கிலீஷில் தான் பேசணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி ஜார்க்கண்ட் போடும்போது முதல் மீட்டிங் முடியும் போது பாதி உசுறு போய் வந்துருச்சு.
நான் மீட்டிங் முடியுமா சொல்லிட்டேன், நான் இந்த இங்கிலீஷில் பேச மாட்டேன், எனக்கு எப்படியாவது தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ண கொடுங்க அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் உங்களை பார்த்த பிறகு தான் எங்களுக்கே ஒரு நம்பிக்கை வருது, எங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லாமல், உண்மையாகவே ஏன் இங்கிலீஷு கதை எனக்கு தெரியும், இங்கே பின்னாடி உட்காந்துருக்க சில பேருக்குலாம் தெரியும். அது எவ்வளோ மோசம். இப்போ என்ன கொடுமைனா, வெளியெல்லாம் என் இங்கிலீஷை கிண்டல் பண்ணி போய் இப்போ நான் பெத்த பொண்ணு பையனும் என் இங்கிலீஷை கரெக்ட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு வார்த்தையை தெரியாமல் சொல்லிவிட்டேன். அப்படியே மூஞ்சுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்கிறான். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல நம்ம சோறு போட்டு படிக்க வைக்கிற ஒரு பிள்ளை நம்மளுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே, அது எப்போதும் தெரியுமா, வெளியிருந்து வரும்போதெல்லாம் தெரியாது, உள்ளேருந்தே அவனு குத்தும் போது வலிக்கும் பாருங்க, செம்மையாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லீடர்ஷிப் டீச் பண்ணுவேன், ஒரு விஷயம் சொல்லுவேன், who is a learner they can be a leader. யார் கற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்க நல்ல தலைவர்களாக உருவாவார்கள். அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னீங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போதுமே ஒரு சபைக்குள்ளே வளருகிறோம் அப்படின்னா நான் கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க பாப்போம், சத்தமாக சொல்லுங்க, நான் கற்றுக்கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு பிரசங்க கேட்கறதுனால நீங்கள் பெருசாக கற்றுக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு வேத பாட கூட்டம், ஒரு பைபிள் ஸ்டடி வைக்கிறாங்க, அன்னைக்கு எப்படியா தியாகம் பண்ணி வந்து எப்படியா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. எங்கள் சபையில் எனக்கு இருந்த ப்ளஸ் பாயிண்ட்டே தான். 2.5 மணி நேரம் ஆராதனை போக 1.5 மணி நேரம் வாரம் கிளாஸ், 13 வாரம் ஒரு கிளாஸ். இந்த வகுப்பு என்னை வேதாம கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வேதத்தை கற்றுக்கொள்ளவோ ஊழியத்தில் இறங்குறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. நான் ஃபஸ்ட் இயர் பைபிள் காலேஜ் போகும்போது ஒரு பயங்கர பயம். ஏன்னா நான் 98ல் 10th முடிச்சு, அதுக்கப்புறம் 2004 தான் காலேஜ் அப்படின்னு உள்ள நுழையிறேன். கையும் ஓடலை காலம் ஓடலை, பயம் வேற. என்ன சொல்லுவாங்களோ, என்ன இப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ, ஏன்னா என் கையெழுத்து என்ன லட்சணத்தில் எனக்கு தான் தெரியும். இந்த கோழி காலில் மாட்டின பேனான்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். ஆனால் என் பேப்பரை பார்த்து நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ என் பையன் என்னை விட பயங்கரமாக எழுதுறான், அதாவது பயங்கரமாக கிறுக்குறான். நான் அவனுக்கு சொல்லி சொல்லி மறந்து, ஏய் அப்பா கையெழுத்து மாதிரி வந்துடுற போதுடா, நீ நல்லா எழுதுடா, அப்போ தான்டா ஆன்சரே இருந்தாலும் மார்க் கிடைக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் கல்லூரிகளில் போய் டீச் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த காலேஜில் என்னோடய ஸ்டூடெண்ட் 10 பேர், அவங்களுடைய அசைன்மெண்ட் ஒரு முறை கொரியரில் வந்தது. அது சைன் பண்ணும்போது எனக்கு அழுக மட்டும் தான் இருந்தது. ஏன்னா எங்கள் கல்லூரியிலே ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், நான் பெரிய பயங்கர டாப்பர்லாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு அவுட் ஆஃப் ஃபேக்கல்ட்டியாக இருந்து டீச் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லலாமா? இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களில் யாராவது எனக்கு அவ்வளோலாம் படிக்கலை பாஸ்டர், எனக்கு பைபிளில் அவ்வளோ தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் இயேசுவோடு இருப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாலேஜ் அப்படின்றது 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று உலகம், ஒன்று தேவன் தருகிற ஞானம். இந்த உலக அறிவு இருமாப்புகளையும் பெருமையும் உண்டு பண்ணும். ஆனால் தேவ ஞானம் தேவ பயத்தினால் வருகிறது. அந்த தேவ பயத்தினால வார்த்தைகளை வாசிக்கும் போது நமக்குள்ள அதை எழும்பும் போது நிச்சயமா தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துற ஸ்தானங்கள் மிகப்பெரிய இடமா இருக்கும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி ஜெம்ஸில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க டீச் பண்ணுறதுக்கு. எனக்கு என்னென்னா, ஜெம்ஸில் அதே சப்ஜெக்டாக பேசுகிறவங்க இன்டர்நேஷ்னல் டீச்சர்ஸ், அவங்கள எதிர்ச்சியாக பெங்களூரில் மீட் பண்ணுறேன். அப்போ நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் பேசின இடம், அந்த இடத்துல போய் நான் எப்படி பேச போகிறேன் தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆமாம் ஜேக்கப், ஒருவேளை நீ எங்களை மாதிரி நீ பெரிய ஸ்காலராக இல்லாமல் இருக்கலாம், நீ நிறையா படிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று எங்ககிட்ட இல்லாத ஸ்பெஷலை ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த, கல்விமான்களெல்லாம் ஒன்றுமே இல்லாம ஆக்கதா, ஒன்றுமே படிக்காமல் ஒன்றுமே தெரியாத பேதைகளை கத்த தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய டிகிரி முடிச்சிருக்காங்க. நான் வெறும் டிப்ளமா இன் தியாலஜி. எனக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிஹெச் முடிச்சு, எம்டி முடிச்சு, சில பேர் டாக்டரேட் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் நான் யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு அவ்வளோலாம் இல்லை ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அது போதும் ஆண்டவரே. என்ன ஒரு ரகசியம்னா, எனக்கும் மற்றவங்களுக்குன்னா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை. சத்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்தை. சத்தம் வரல, உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்தை மற்றவங்களுக்கு பேசுங்க. அல்லேலூயா. இதுதான் ரகசியம். ஒரு நாள் என் கிளாஸை என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ணான்.
அட்டன் பண்ணிட்டு கேட்குறான், டேய் இதெல்லாம் எங்கடா கற்றுக்கின, இப்படிலாம் பேசுகிற? நான் சொன்னேன், நம்ம படித்த அதே பைபிள் காலேஜில் தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்து வெளியே வரும்போது அதை உள்ளே வச்சுக்காம எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை யாருக்காவது சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரைக்கும் நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒருவேளை பெரிய வல்லவர்களாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை நடத்துவார். நீங்கள் இயேசுவோடு இருக்க பழகுங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்தது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். ஒரு அலையிலே சொல்லலாமே. ரெண்டாவது இருக்க பெரிய பிரச்சனையே, நான் ஒரு பலவீனமான ஆள் பாஸ்டர். பலவீனம்னா இங்க இட்ஸ் நாட் அபவுட் சரீர பிரகாரமா நீங்க வீக்கான, ஸ்பிரிச்சுவலா சில பேர் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாள் நாடகம் சினிமான்னு விழுந்துருவாங்க, ஒரு நாள் நல்லா பரிசுத்தமா இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இனி பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லதான் மகா பெரிய தெய்வம் நமக்காய் சிலுவையில் பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, அக்கார்டிங் அப்போஸ்தலர் 1:8 படி என்னைக்கு இயேசு நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டாரோ, அந்த ஆவியான என்னைக்கு பெற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு இந்த பலவீனன் பலவானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டு கூட என்னால் முடியாது, என்னால் ஆகாது, என்னால் இவ்வளோ விசுவாசமாக ஓட முடியாது, என்னால் இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய முடியாது. உங்கள் பலத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களால் முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு சின்ன உதாரணம் வாசிக்கலாமா? நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாமா? நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13. இங்கே ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் போறார். வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இங்க பாருங்களேன், தூதனே வந்து முன்னாடி வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. பக்கத்தில் சொல்லுங்க, பராக்கிரமசாலி. பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, பராக்கிரமசாலிங்க. இன்னைக்கு உங்களை பக்கத்தில் நல்ல கை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறதுல எப்படி தெரியுமா இருக்கு? நானே பல்லு போன ஆள் மாதிரி இருக்கிறேன், என்ன போய் பராக்கிரமசாலியே. இந்த கிதியோன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பகலில் செய்கிற வேலை, அதாவது அறுவடையை சேகரிக்கணும். இந்த வேலை எல்லாரும் பொதுவாக பகலில் செய்வாங்க. ஆனால் இவர் அங்கே இருக்கிற எதிரிகளுக்கு பயந்து ராத்திரி நேரத்தில் பகலில் செய்கிற வேலையை ராத்திரியில் செய்கிறாரு. ஆனால் இந்த பயந்தாங்குழியை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமல். உங்கள் கதைலாம் எப்படின்னு தெரியாது, என் கதைலாம் எப்படின்னா, சின்ன வயசில் பக்கத்து ரூமில் போய் லைட் ஆஃப் பண்ண சொன்னால் கூட போய் ஆஃப் பண்ண மாட்டேன். லைட் ஆஃப் பண்ணால் என்ன ஆகிடும்? இருட்டு. இதில் சண்டை நடக்கும். நீ போ, நீ தான் முன்னாடி படுத்திருக்கிற, நீ தான் எழுந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண. ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஒரு பக்கம் என் அண்ணன் நம்ம மிரட்டுவான், பயமுறுத்துவான், அது அடுத்த கதை. இன்னொரு பக்கம் இருட்டை பார்த்தா பயப்படுவேன். ஆனால் இந்த பயந்தாங்குழிய இன்னைக்கு நம்ம போய் சும்மா எங்கன்னா நின்று பேசினா கூட பேய் பிசாசுக்கு பயம் வர அளவுக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன விஷயம்னா, நம்ம பலவீனமான பாண்டங்கள் தான், ஆனால் இந்த பலவீனமான பாண்டத்துக்குள்ள மகா பெரிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடில் நீங்கள் வாசிக்கும் போது அப்பான்னு சொல்லுவாங்க, அதாவது மேலே ஆவியான மேலே இருந்தார். மேலே இருந்தவங்களே ஆண்டவர் பராக்கிரமசாலியாக பயன்படுத்த முடியும்னா, ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவியான நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. மேலே இருந்தவங்களால இவ்வளோ இருக்க முடியும்னா, நான் சிறு வயதுலேருந்து ரொம்ப பலவீனப்பட்டவன். நிறைய இன்சிடெண்ட்டில் உயிர் தப்பி பிழைச்சவன். என் 18வது வயசில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆவியானனா எனக்கு யாருன்னே தெரியாது. அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மாதம் சபைக்கு வரேன் போகிறேன், அவ்வளோதான். அப்போ எங்கள் சர்ச்சில் ஹோலி ஸ்பிரிட் பற்றி கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. அப்போ எனக்கு ஆவியானவரை பற்றி அப்போ தான் தெரியும். அப்போ ஒரு கூட்டத்தில் 3 நாள் கூட்டம், எனக்கு 3ஆம் நாள் கூட்டத்தில் தான் அழைப்பு கிடைச்சது. 3ஆம் நாள் கூட்டத்துக்கு தான் போயிருக்கேன். அன்றைக்கி தான் புதுசு. அப்போ எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க, சின்ன பசங்களாம் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் கிடச்சிருச்சு, நான் நேற்று தான் வந்தேன், நான் இப்படி இருந்தேன், அப்படி எல்லாம் அழுகிறாங்க. எனக்கு அந்த ஏஜில் அந்த டைமில் எனக்கு எப்படி ஏசப்பா தெரிந்தா, அவர் என்னுடைய அப்பா. எங்கள் அப்பா எனக்கு என்ன கேட்டாலும் எனக்கு தருவார். ஆமேன். சட்டமா ஆமேன்.
நான் அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு 8 வயசில் எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டார். அதனால் எனக்கு அப்பானா மோஸ்ட்லி சின்ன வயசில் பிடிக்காது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்னுடைய மிகப்பெரிய தந்தை என் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சாட்சி சொல்லும்போது ஒரு பக்கம் பொறாமை. உண்மையாக சொன்னால் அதான், இந்த வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு குழந்தைக்கு ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு பிள்ளை கொடுக்கலன்னா இன்னொரு குழந்தை என்ன பண்ணோம்? ஐயோ, என்ன பண்ணோம்? மூஞ்சே மாறும். அது பொம்பளை பிள்ளைன்னா வேற லெவலில் மாறும். ஆம்பளை கூட 4 தர்மடி உளுமைன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துரும். எனக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு அழுக. கிட்டத்தட்ட சாட்சியில் முடிஞ்சு 7:15 பிரசங்கம் ஆரம்பித்தாங்க. 8:15 வரைக்கும் அழுகிறேன். 9:15 ஆச்சு, 10:15 ஆச்சு, இன்னும் அழுகிறேன். ஐயோ எனக்கு இல்லை, எனக்கு கொடுக்கலையே, என்கிட்ட வர மாட்டீங்களா, நான் பாவியா, அப்படி இப்படின்னு கையெல்லாம் கீழே போட்டு அடித்து உருண்டு பரண்டு ஒரு வழியாகிறேன். மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. 10:20 இருக்கும். அந்த வந்த பிரசங்கியார், அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த சின்ன பையன் இவ்வளோ வாஞ்சியாக கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு 10-15 நிமிஷம் என் சுய நினைவே மறக்கிற அளவுக்கு ஆவியானவர் என்னை அளவில்லாமல் நிரப்பினார். அல்லேலூயா. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பலவீனம் தான், ஆனால் மகா பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? சரி, இந்த எதுக்கு இந்த சத்தமாக பேசுறது அப்படின்னா, ஒன்று உங்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். 2வது நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்றதுக்காக உங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவு போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த இங்கே பயந்தாங்கோலியான ஒரு கிதியோனை பார்த்து தான் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே. இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக? பலவான்களை வெட்கப்படுத்தும்படி. ஆமென். எனக்கு எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, எப்படின்னா நீங்கள் ஊராக ட்ராவல் பண்ணினே இருக்கீங்க, ஒரு நாள் நீங்கள் டயர்டாகி பகலில் தூங்குறத பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஒரு நாள் ட்ராவல் பண்ணாலும் ஒரு வாரம் தூங்குறோம். அல்லேலூயா. நேற்று எங்கள் அண்ணன் ஒருத்தர் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்தார். ட்ரெயினில் போனார், பஸ்ஸில் வந்தார், அவ்வளோதான். நேற்று நைட்டு என்னை பார்த்துட்டு, நேற்று உங்களை ரொம்ப நினச்சேன்னாரு. பரவாயில்ல, நம்மளை குறித்து ஆண்டவர் ஏதோ நினைப்பட்டுருக்காருன்னு பார்த்தா அவர் சொல்ல, இல்லை நான் ஒரே ஒரு நாள் தான் பெங்களூர் போயிட்டு வந்தேன், எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது, எங்கே உட்காந்து துக்கமாக வந்துருக்குது, ஆனால் நீர் பாட்டுன்னு ஊராக போயினே இருக்கிற, உனக்கு ஒன்றும் பண்ணாதா? உண்மையாகவே பார்த்தா நான் சரியான ஒரு லோ பிபி உள்ள மனுஷன். ஒருவேளை சாப்பிடலினாலும் மயக்கடிச்சு விழுந்துருவேன், பயங்கர லோவாக இறங்கிடும். 2வது, என்னால் உண்மையாகவே நார்மலான ஒரு ஹியூமன் போல் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்கான வெயிட்டெல்லாம் தூக்கி இதெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப வேகமாக தான் மூச்சு கொள்ளலாம், அப்படி மூச்சு இழுத்துதுன்னா ஒரு வழி ஆகிடும். என் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப மோசம். பிறந்த போதுலேருந்து எங்கள் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இந்த குழந்தை செத்துருன்னு. அப்போவே எங்கள் அப்பா எழுதி கொடுத்துட்டார், இந்த பிள்ளை வேணான்னு. அன்னைக்கே பரம தகப்பன் என்னை கையில் எடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வெயிட் பண்ணார். அப்போ ஜேக்கப் ஃபாதர் இறந்துட்டார். அதனால தான் அந்த இந்துவானாலும் எனக்கு பேர் வந்து ஜேக்கப்னு வச்சாங்க. ஒரு அலையிலே சொல்லலாமே. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் தாய்ப்பால் இல்லாமல் சித்தி பாட்டி வளர்த்தாங்க. அப்பவும் ஆளெல்லாம் தோண்டு போய் இந்த ஸ்கின்னெல்லாம் ரொம்ப மாறி ஆகி அப்பவும் முடியாமல் போய் கடைசியில் அப்பவும் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் செத்து போயிட்டார். நான் பிழைச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்து எங்கள் வீட்டில் எல்லாம் இது பேயா பிசாசே தெரியல, இது மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜாதகம் எழுதுனாங்க. ஜாதகம் எழுதும்போது சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளை செத்துரும், இது பிழைக்காதுன்னாங்க. ஜாதகமும் செத்து போச்சு, ஜாதகம் எழுதணும் செத்துட்டார். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் அம்மா இப்போ சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கோயில் குளம்லாம் சுற்றுவோம். அப்போ ஒரு கோயிலில் போய் இந்த ஜுவாகான்னு முங்குவாங்க. இங்கே தான் வலசவாக்கத்தில். அங்கே போய் அந்த குளத்தில் முங்கி நீச்சல் தெரியாது, மாட்டிக்கினேன். அங்கேயும் எப்படியோ ஒரு கை வந்து பிடிச்சி தரம் இழுத்து கிருபையாக காப்பாற்றினார். நிறைய எங்கள் ஊராக இருந்தால் கை தட்டுவாங்க, நீங்களாம் கை தட்ட மாட்டீங்க. கிராமத்தில் போய் படிக்க கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இங்கே படிக்க வசதி இல்லைன்னு சொல்லிட்டு 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஊரில் போய் படித்தேன். அங்கே அந்த தோட்டத்துக்குலாம் தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றும் போது ஒரு பாம்பு கடித்து உடம்புலாம் கண்டா வீங்கி டாக்டர் வைத்தியர் சொல்லிட்டார் 40 நாள் பத்தினார். பாம்பு செத்துருச்சு, நான் வைத்தியரும் செத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்கிறேன், இப்படி நிறையா சொல்லினே போகலாம். உங்களுக்கு கூட இருக்கும், உங்ககிட்ட கூட இது மாதிரி நிறைய சாட்சி இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, பலவீனன பலவான் சொல்லதான் மகா பெரிய தேவன் நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லா அபிஷேகம் அதிகாரம் எல்லாம் பெற்றுக்கொண்டு என்னால் முடியலன்னா உங்கள் வார்த்தையின்படி தான் முடியும். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற, இப்படி கை வச்சு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. உங்களால முடியாதுங்க, ஆனா உங்களை பலப்படுத்துகிற ஒரு உள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் திரும்பி அதான் சொல்றேன், ஒருவேளை என்னால் இவ்வளோ தூரம் ப்ரேயர் வாக் பண்ண முடியுமா, என்னால் போய் இவ்வளோ தூரம் போய் ஊழியம் செய்ய முடியுமா? இல்லை, முடியும். சொல்லுங்க, முடியும். சத்தமா சொல்லுங்க, முடியும்.
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாதுங்க, இது காட் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுய கட்டுப்பாடுனது அவனுக்குள்ள ஒரு எபிலிட்டி, அவனுக்குள்ள இருக்க அனுபவம், அது மட்டும் தான் முடியும். ஆனா காட் கான்ஃபிடன்ஸ் என்னால முடியாத நியாயப்பிரமாணத்தை, என்னால முடியாத நீதியை அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாம் முடிச்சிட்டார். நான் அவரை விசுவாசிக்கும் போது, அவருக்காக நான் வாழன்னு நினைக்கும் போது, அவருக்காக நான் பிரயாசப்படும் போது அவர் என்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் நிறைய அந்த மிஷனரிகளில் படிக்கும் போது இந்த வாட்டி கால்டுவெல் ஐயா பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த வாட்டி கால்டுவெல் ஐயா, ஏன் கால்டுவெல் ஐயானா இந்த வருஷத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் இந்தியா தேசத்துக்கு வரும்போது அவர் வந்த கப்பலை உடஞ்சி எல்லாரும் இறந்துட்டாங்க. ஒரு 6-7 பேர் தான் தப்பிச்சாங்க. அதில் ஒருத்தர் இவரை ஆண்டர் காப்பாற்றிருக்கார். அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து சென்னை வந்து சேர்ந்து சென்னையில் கொஞ்ச நாள் இருந்து தமிழ்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து 700 கிலோமீட்டர் இடையங்குடி, 700 கிலோமீட்டர் இங்கேருந்து அவர் வெள்ளைக்காரு இங்கேருந்து நடந்தே ஊராக போய் இடையங்குடி வரைக்கும் போயிருக்கிறார். ஒரு இலையிலே சொல்லலாமே, வழியெல்லாம் அவரை நிறைய பேர் ஏசுனாங்க. இந்த வெள்ளைக்காரனுக்கு வேறு வேலை இல்லையா, இந்த வெள்ளைக்காரன் இப்படி பரதேசி மாதிரி போகிறானே அப்படின்னு. ஆனால் 700 கிலோமீட்டர் கடந்து சென்று அந்த மனுஷன் செய்ய ஆரம்பித்த ஊழியம், அவர் கர்த்தருக்குள்ள மரித்தும் இன்றும் சரித்திரம் மட்டும் இல்லை, இன்றைக்கும் தமிழ்நாடு இல்லை உலகமே பேசுகிறது. அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான், நமக்கு முன்னாடி வாழ்ந்த மிஷனரிகள் எத்தனையோ பலவீனமான ஆட்கள். ஒரு முறை இந்த சிவகாசியில் ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்காரரை பற்றி எழுதினேன். அவருக்கு வந்து காசு நோய். என்ன நோய்? அப்படியே இரும்பி இரும்பி ரத்தமாக எடுக்கிறார். அப்போ வைத்தியர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா ராக்லான், அவர் பேர் ராக்லான், ராக்லான் நீ இதுக்கு மேலே நீ இருக்க மாட்டே, செத்துருவ, தயவுசெய்து உன் நாட்டுக்கு போ அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நான் செத்தால சாவே இந்த மண்ணில் தான் கோதுமை மணியாய் விழுவேன். அல்லேலூயா. பலவீனமான பாண்டங்கள் தாங்க. எவ்வளோ முடியாதவங்களாம் இந்த மண்ணுக்காக வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற சின்ன இடுப்பு வலியும் வயிற்று வலியும் தலைவலியும் சின்ன பலவீனங்களை வைத்துக்கொண்டு பெரிய தேவனுக்கு பயன்படாமலே போனோன்னா அந்த வாழ்க்கை அர்த்தமே இல்லாமல் போயிடுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான். போன வருஷம் நெய்வேலியில் போய் மீட்டிங்கில் போய் இறங்கும் போது அந்த பாஸ்டர் அப்போ தான் ஒரு 10 நாள் எனக்கு பழக்கம். அப்புறம் கேட்டார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லுங்களேன். 10 நாளாக தான் உங்களை நான் பார்த்துட்டுருக்கிறேன், உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், அந்த ஊர் போகிறேன், இந்த ஊர் போகிறேன், இந்த ஊர் போகிறேன், போயினே இருக்கீங்களே, உங்களுக்கு உடம்பு வலிக்காதா அப்படின்னார். நான் சொன்னேன், 2 விதமான வலி இருக்குது. ஒன்று மனசில் ஒரு வலி இருக்குது, உடம்புல ஒரு வலி இருக்குது. உடம்பு உண்மையாக வலிக்குதா, குறுக்கெல்லாம் பயங்கர கஷ்டப்படுறேன், உண்மையாக தான். நல்லா தூங்கி பல நாட்கள் ஆகுது, எனக்கு எப்போ தூங்குவேன் எனக்கே தெரியாது, இப்படி தான் என் வாழ்க்கை. ஆனால் மனசில் ஒரு வழி. தமிழ்நாட்டில் 2.5 கோடி சிறுவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ இருக்காங்க சத்தமாக சொல்லுங்களேன்? 2.5 கோடி இருக்காங்க. அந்த பிள்ளைகளுடைய மரண செய்திகளை ஒவ்வொரு நாள் கேட்க கேட்க என் காதலை எப்போதும் வர சத்தம், அண்ணா என்னை காப்பாற்றுக்கண்ணா, அண்ணா என்ன அண்ணா அண்ணா என்னை யாராவது காப்பாற்றுக்கண்ணா. நேற்று கூட ஒரு குழந்தைய பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைய டெய்லர் கடைக்கு துணி வாங்க போயிருக்குது. அந்த பிள்ளைய 4 மிருகங்கள் சேர்ந்து சில நாளாக வச்சு அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளைய சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. சொல்லவே வாய் கூசுது, அவ்வளோ கொடூரமா. இந்த மாதிரி என்னை தேடி இந்த செய்தியில் எனக்கு மட்டும் வந்துன்னு இருக்கும். நேற்று இலங்கையை பற்றி ஒரு அப்டேட் வருது. அந்த அப்டேட் அங்கே ஊர்க்காரங்களை எல்லாரும் கேட்குறேன், இணையா நடக்குது. அங்கே சின்ன பிள்ளைங்க 13 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் கர்ப்பமாகறாங்க. தமிழ்நாட்டில் லாஸ்ட் மந்த் எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிது. சிறுவர் திருமணம், இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு திருமணம், குழந்தை திருமணம் அதிகமாக இருக்குதுங்க. இங்கே பெரியவங்களை விட குழந்தைகள் அதிகமாக கர்ப்பமாகறாங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி செய்தியில் கேட்க கேட்க உணர்ச்சி வசல்ல. நானும் ஒரு அப்பா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தகப்பேன், நானும் ஒரு அக்கா தங்கச்சோடு பிறந்திருக்கேன். என் குழந்தையா இருந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, இந்த வலி வேதனைலாம் உள்ளே இருக்கிறதுனால உடம்புல இருக்க வலி பெருசாக தெரிலங்க. நம்மளாம் நல்லா அழகாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கோம். ஆனால் தேசத்தில் ஒவ்வொரு நாளும் குழந்தைங்க சாகிற சத்தம் கேட்க கேட்க இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படிதான் தோணுது. போனேங்க கன்னியாகுமரியில் மயிலாடின்னு ஒரு ஊருக்கு போனேன். நீங்கள் போனீங்கன்னா என்னைக்குனா போங்க அந்த ஊர். உண்மையாக ஒவ்வொரு கிறிஸ்தவங்க பார்க்க வேண்டிய இடம் அது. அங்கே ஒரு மனுஷன் செம்மையான ஆளுங்க, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஜாதி கட்டுப்பாடுகள், கீழ் ஜாதி பொம்பளை பிள்ளைங்க மாறாப்பே போடக்கூடாதுங்க, மாட்டை கட்டி ஊர் உழுகிற மாதிரி உழு வச்சிருக்காங்க. ஆனால் எங்கோ இருந்து ஒரு மனுஷன் மிஷனரியாக வந்து இந்த அவ்வளோ சூடான ஊரில் உட்காந்து அந்த மக்களுக்கெல்லாம் ஊழியம் செஞ்சு
200 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலை கட்டி, 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்தை கட்டி, 200 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, எந்த ஃபெசிலிட்டி இல்லாத போது மனுஷன் சாதிச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கெல்லாம் அங்கே போயிட்டு ஓன உட்காந்து ஒப்பாரி தான் வச்சேன். வெக்கமாக இருந்தது. நம்மள என்னங்க செய்ய போகிறோம்? நிறைய கிறிஸ்தவன் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் வந்து மண்ணுக்கு மண்ணா புழுதிக்கு புழுதியா அப்படின்னு புதைச்சிட்டா உயிரோடு எழுந்தோன்னு. சான்ஸே கிடையாது. எழுதி வச்சுங்க. ஒரே ஒரு வாழ்க்கைங்க. உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய மாட்டேன்னா என்னங்க செய்ய போகிறோம்? கேட்டால் பலவீனம், எனக்கு தலை வலிக்குது, எனக்கு முடியல, எனக்கு அது பண்ண முடியல. ப்ளீஸ் தயவு செய்து இப்படி சொல்லாதீங்க. அவர் உங்களுக்காக தான் மகா பெரிய தெய்வமே சிலுவையில் மரித்து இருக்கிறார். ஆமென். அப்போ நான் பலவீனம் அல்ல, எனக்காக மகா பெரிய தெய்வம் பராக்கிரமசாலி, அவர் தான் சர்வ வல்லவர். அவரே சிலுவையில் அடிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர் சத்தமிடாத காட்டை போல வாயை திறக்கலங்க. அவர் அத்தனை போர் சேவர் சுத்தி அடிக்கிறாங்க, ஒரு வாயை கூட திறக்கல. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, எனக்காக. சத்தமா சொல்லுங்க, எனக்காக. சத்தமா சொல்லுங்க, எனக்காக. அவர் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை பிதாவே அப்படின்னா முழு உலகம் எரிஞ்சு சாம்பலா போயிருக்கும். வசனம் தெளிவாய் சொல்கிறது, சத்தமிடாத காட்டை போல. என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க, கத்தாதரா கத்தாதரா. நான் திருப்பிரசங்க, நான் மேலே 3வது மாடியில் ஜோம் பண்ண கீழே சத்தம் கேட்கும். கூப்பிடுவாங்க, அந்த 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 தொண்டையை கொஞ்சம் அடக்க சொல்லு அப்படின்வாங்க. இன்னும் 20 வருஷம் முன்னாடி கூப்பிட்டு என்னை வார்ன் பண்ணாங்க எங்கள் ஃபேக்கல்ட்டியில். நீ கத்தினே தான் உன்னோட ஓக்கல் கார்டு போயிட்டுனாங்க. நான் எப்போதுமே சொல்வேன், இது மண்ணுக்கு ஒரு நாள் கட்டாயம் போகுது. இதை நான் பார்த்து பார்த்து வைக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. மண்ணு தின்னும் அவ்வளோதான். 20 வருஷமாக கத்தின்னு இருக்கிறேங்க. நான் இன்னைக்கு நிறைய ஓக்கல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஜோம் பண்ண போகும்போது பார்ப்பேன், அழுகியா வரும். ஆண்டவரே, நான் அவ்வளோ தகுதியானவளாம் இல்லை ஆண்டவரே, கிருபையா வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. உங்கள் தாளந்து, உங்கள் திறமை, உங்களுடைய பலன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் உங்களுடைய பணத்துக்காகவும் உங்களுடைய வருமானத்துக்காக பயன்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் வரும். கடவுளுக்காக பயன்படுத்தினீங்கன்னா அது ஆண்டவர் கடைசி வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில இடங்கள்லாம் கண்டினியூ மீட்டிங் பேசும்போது தொண்டை ஃபுல்லாக லாக் ஆகிடும். கேட்பாங்க, நீ காலையில் இன்னைக்கு பேச முடியுமா அப்படின்வாங்க. நானாக பேசினா தான் பிரச்சனை. ஒருத்தர் பேச வைப்பார், பேசுவேன், அவ்வளோதான். யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும், ஓரமாக நின்று நான் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். பலவீனம் தாங்க மகா பெரிய தேவன் பலவானா நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாமா? அதே 26க்கு அடுத்து வாசிங்க. 28 வாசிங்க பார்ப்போம். முடிக்கலாம், வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு அலையிலே சொல்லலாமா? இந்த வசனம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம சர்ச்சுக்கு மெசேஜ்க்கு என்ன கூப்பிட்டுருக்காரு பாஸ்டர். நான் இப்போ விபிஎஸ் புக்கு பணம் கட்ட முடியல, புலம்பிக்கினே பாட்டு பாடிக்கினே பைக்கில் இருந்ததான் இங்கே தான் வடப்பள்ளியில் இந்த பிரிட்ஜ் ஏறுறேன். அப்போ இந்த வசனம் மட்டும் தனியாக காதில் வந்து கேட்குது. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்கு உண்மையாக புரியல என்ன அப்படிதான். அப்புறம் தான் விளங்குது, ஆமாம், அவர் உள்ளவைகளை. நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். போன வாரம் கூட நானும் ஜான்சனும் ஒரு ஊரில் பேசிட்டு இங்கே சர்வீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கோம். போகிற வெள்ள யோசனை, ஏன் ஜான்சன், நம்மளை விட இவ்வளோ பேர் பணக்காரங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் வசதியானவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரா? ஹலோ, நான் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் இருக்க ஆள் தான். ஒரு வருஷத்துக்கு விபிஎஸ்க்கு மட்டும் 4 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன். பெரிய வசதியான ஆள்லாம் கிடையாது. ஒரு ஓட்ட ஃபோனு, இது 8வது வருஷம் வெற்றிகரமாக போயின்னு இருக்குது. நான் நினச்சா ஒன்று வாங்க முடியாதெல்லாம் கிடையாது. நான் பணத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் உண்மை. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, இதான் விஷயம், வேற ஒன்றும் ரகசியமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு ஐஸ்வர்யத்திலையும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொருளாதாரத்திலையும் நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை உண்மையாக நடத்துவார். ஒரு அலையிலே சொல்லாமே, அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன போன மாதம் கூட ஒரு பெரிய தலைமை போதகர், ஒரு பெரிய ஸ்தாபனம், நல்ல பெரிய இடம், ஒரு 10 வாடி கேட்டிருப்பார். அவர் தான் கேட்டார், பார்த்தா ஒய்ஃபும் கேட்குறாரு, நீங்கள் எப்படி ஃப்ரீயாக புக் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி ஃப்ரீயாக புக் கொடுக்குறீங்க?
எனக்கு அது 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 ஒரு பெரிய விஷயமா தோணல. ஏன்னா எனக்கு நல்லா தெளிவாக தெரியும், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளும் இழிவானதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. சில பேர் நல்ல ரிச்சாக இருப்பாங்க, தே ஆர் வெரி ரிச், நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசே இருக்காது. நான் ஒரு 3 மாதத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். விபிஎஸ்க்காக ஒவ்வொரு ஊராக போய், உங்கள் சர்ச்சில் கொஞ்சம் இடம் தாங்களேன், இங்கே சுற்றி கிராமம்லாம் வருது, உங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா இங்கே வச்சு ஒரு விபிஎஸ் ட்ரைனிங் நடத்தி நான் கொடுத்துருவேன். கொடுக்க மாட்றாங்க. சர்ச்சு பிரம்மாண்டமாக இருக்குது, மனசு இல்லவே இல்லை, மனசு இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுக்கினேன், ஆண்டவர் இவங்களெல்லாம் வெக்கப்படுத்ததான் ஒன்றும் இல்லாதவனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய பணத்தினால தேவன் ஊழியம் செய்யல, நம்முடைய மனசை ஆண்டவர் பார்க்குறார். ஆமென். நம்முடைய விசுவாசம், நம்ம ஆண்டவருக்கா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வாசிக்கிறேனே. இங்கே இந்த ஒரு விதவையோட வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்குறாரு. வாசிங்களேன், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41 வாசிங்க பார்ப்போம். சீக்கிரமாக வாசி முடிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். சொல்லலாமா? God never, எப்போதுமே தேவன் உங்களுடைய ஐஸ்வர்யம், நீங்க எவ்வளவு காணிக்க போட்டீங்க, அதுல தேவன் ஒரு நாளும் மயங்க மாட்டார். அவரே ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் தான் வானத்தையும் பூமியும் படைச்சவர். அவருக்கு நம்ம கொடுக்கிற காணிக்கையில மயங்க மாட்டார், நம் இருதயத்தின் நினைவு தான் அவர் பார்க்கிறார். ஆமென். அங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க, அங்கே நிறைய பேர் காணிக்க போட்டிருக்காங்க, ஆனா அவர் கண்ணுக்கு அந்த விதவை போட்ட அந்த 2 துட்டு, நம்ம பாஷையில் 2 காசு. நம்ம நிறைய நேரத்தில் காணிக்கின்ற தப்பாவே நினைச்சிருக்கோம், பணம் நினைக்கிறோம். பணம் கிடையாதுங்க, நீங்க தாங்க காணிக்க. ஆமென். நீங்க தான் காணிக்க. நீங்க இந்த பெட்டிக்குள்ள நீங்க போடுற பணம் விஷயம் கிடையாது. உங்களை நீங்க போடாம, சில பாஸ்டர் சில சபைகளுக்கு போகும்போது சொல்லுவாங்க, எங்க சர்ச்சில் தசமமாகவே கொடுக்க மாட்டாங்க ஜேக்கப். அப்போ நான் ஒரு பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் தசமம் கொடுக்காத பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஏன்டா? ஆமாம் சார், இவங்க தசமம் கொடுத்தாலும் கடவுள் உங்களை நடத்த போகிறார், இவங்க தசமம் போடலினாலும் கடவுள் உங்களை நடத்த தான் போகிறார். ராமேன்னு சொல்ல மாட்டீங்களே, புரியலையேனார். நான் சொன்னேன், பாஸ்டர் இத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் ஊழியத்துக்கு வந்து, என்னைக்காவது உங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லைடா, 4 பேருக்கு சோறு எப்போதுமே வீட்டில் ரெடியாக இருக்குது. ஒரு அலையில சொல்லாம, அதான் உண்மை. நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை, ஒரு அலையில சொல்லலாமே. ஆனாலும் ஆண்டவர் நடத்துறார். இங்க என்ன பிரச்சனைனா, யாரால தசமமாக கொடுக்க முடியல, யாரால பெருசா காணிக்கெல்லாம் செய்ய முடியலனா, தன் இருதயத்தை தேவனுக்கு திருப்பாதனால இதெல்லாம் செய்ய முடியாது. ஆமென். நான் ஒரு கிராமத்துக்கு சபை கட்டி கொடுத்துட்டுருக்கிறேன். ஒரு 3-4 வருஷமாக செய்கிறேன். சின்னதாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு காணிக்க கொடுத்துன்னு ஜோமணினே இருக்கு, அந்த சபை கட்டணும். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ சும்மா ஜபம் மட்டும் பண்ணுறியே, கொடு அப்படின்னார். சரி, நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் சொன்னேன், இல்லை, நீ தினைக்கும் ஜபம் பண்ணும் போது நீ தினைக்கும் இதுக்கு காணிக்க அனுப்பணும் அப்படின்னார். எனக்கு தலையை சுற்றுது. ஆண்டவர், நான் தினைக்கும் ஜபம் பண்ணலாம், நான் தினைக்கும் எப்படி ஆண்டரை காணிக்க முடியும்? நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னார். உண்மையாக சொல்கிறேன், ஏசப்பாக்கு தெரியும். ஒரு சின்னதாக ஆரம்பித்தேன். முதல் தினைக்கும் 100 ரூபா அனுப்ப ஆரம்பித்தேன். தினைக்கும் 100 ரூபா ஜிபேயில் 100 ரூபா அனுப்ப ஆரம்பித்தேன். வெறும் 100 ரூபா. என் அக்கௌண்ட் எப்போதுமே 500 ரூபா இருக்காது. எப்போதுமே 500 ரூபா மெயின்டைன் ஆகாது, மைனஸில் போகும், திட்டுவாங்க, அது ஒரு மாதிரி பிரச்சனையாகினே இருக்கும். ஆனால் என்னைக்கு அந்த கிராம சபைக்காக தினைக்கும் 100 ரூபா அனுப்ப ஆரம்பிச்சனோ, இன்ன வரைக்கும் சொல்கிறேன்,
அதில் குறைவாகவே இல்லவே இல்லை. கை தட்ட மாட்டீங்களே. ஒரு வருஷம் ஆச்சு. வெக்கமாக இருந்துச்சு. வெக்கமாக இல்லை, 100 ரூபா அனுப்புறிய. சரி என்ன பண்ணலாம், சரி 200 ரூபா அனுப்புவோம். அதுக்கு அடுத்த வருஷம் 200 ரூபா ஆக்குனேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், இப்போது அதானே ஒன்று 300 ரூபா ஆகணும், தெரியுங்க 300 ரூபா. ஆனால் அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஒரு நாள் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், என் அக்கௌண்ட்டில் 67 ரூபா நோ இருக்குன்னு. அவர் சொன்னார், பரவாயில்ல நீ என்ன விட பணக்காரனாக இருக்காடா அப்படின்னாரு. அந்த சர்ச்சுக்கு நான் அனுப்புனதில் ஒரு ரகசியம் என்னென்னா, நான் காலையில் ஜோம் பண்ணிட்டு காணிக்க அனுப்புவேன். நான் நைட்டு வரைக்கும் என் கையில் அக்கௌண்ட்டில் காசு இருக்காது. நான் காலையில் அவங்க அனுப்புறதுக்குள்ளே, மேஜிக் ஷோலாம் கிடையாதுங்க, நான் காலையில் அனுப்புறதுக்குள்ளே எப்படியாவது என் அக்கௌண்ட்டுக்கு அந்த 300 ரூபா வந்துடும். ஒரு அலையில் சொல்ல மாட்டீங்களே. இன்ன வரைக்கும் நான் பார்க்குறேன் அந்த மனுஷன் செய்கிற கிராம ஊழியத்தை நான் கொடுக்க இன்ன வரைக்கும் சொல்கிறேன், எப்போதுமே எங்கள் வீட்டில் எதுவுமே குறையாக இருக்காது. இன்ன வரைக்கும் என் அக்கௌண்ட் காலியாகாமல் ஒவ்வொரு நாளும் அந்த காணிக்கு அனுப்புறதுக்காக ஆண்டர் கிருபையாக வச்சிருக்காரு. கைத்தட்டி ஆண்டர் ரெண்டு சொல்லாமா. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிராம சபையிலேருந்து காலையில் ஆராதனை முடிச்சுட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். எவ்வளோ சத்தமா? இப்போ எனக்கு வேலை என்ன தெரியுமா, குடுக்குன்னு ஓடிப்பேன். அந்த வரப்போகிறது 10 பேரா 20 பேரா 30 பேரா தெரியாது, அத்தனை பேர் போய் சமையல் செய்ய போகிறேன். அதுக்கு தான் இப்போ ஓட போகிறேன். ஏன்னா பாசமிகு ஜனங்க. நான் அதனால கிராமத்தை அதிகமாக நேசித்து ஓடுறதுக்கு என்ன தெரியுமா, சிட்டிக்காக தோத்துறோம். கிராமம் நான் மட்டும் இல்லை, இயேசுநாதருக்கே அதனால தான் அவருக்கு ஒரு தேவை வந்தபோது உங்களுக்கு எதிராக இருக்க கிராமத்துக்கு போங்கன்னாரு. ஆண்டவருக்கே தெரிஞ்சிருக்கு, கிராமத்தில் கூப்பிட்டா வந்துடுவாங்க. நான் ஃபோன்லலாம் நேற்று தான் ஃபோனில், ஐயா நீங்கள் வந்து ஆரம்பிச்சு வைங்க போதும் யாருன்னு. அவர் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணிட்டு, ஐயா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னார். அப்போயே புரிஞ்சுக்கினேன், வேன் வச்சு நாளைக்கு இன்றைக்கி காலையில் ஆராதனை முடிச்சுட்டு 10 மணி 11 மணிக்குள்ளே மொத்த கும்பலும் வரப்போகுது. ஒரு அல்லையிலே கூட சொல்ல மாட்டேறீங்க. வேணா நீங்கள் வேணாம் வந்து பாருங்கள். இன்றைக்கி எங்கள் கார் பார்க்கிங் நிரம்பி வழியும் நினைக்கிறேன். ஒரு சர்ச்சு மாதிரி இருக்க போகுது. எல்லாரும் வந்து இன்றைக்கி உட்காந்து வேலை செய்ய போகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், வரப்போகிறேன்றலாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். பாருங்க, ஒரு கிராமம் 80 கிலோமீட்டர் அப்பாலேருந்து சைக்கிள், பைக்கு, பஸ்ஸு எதிலெல்லாம் வர போகிறாங்கன்னு தெரில. அவங்களாம் சொல்லிட்டேன், ஐயா யார் வராங்களே இல்லையா, நாங்கள் வராங்க ஐயா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. ஏன்னா எனக்கு 4 நாள் தான் டைம் இருக்குது. வியாழக்கிழமைக்குள்ளே மொத்த புக்கும் பேக் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நான் பார்சலை போட்டால் தான் வெள்ளிக்கிழமையிலேருந்து என்னோடய ட்ராவல் ஆரம்பம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, என் ஆண்டவர் இந்த அது கடைசி அந்த வசனம் மட்டும் பாருங்க, மாம்சமான எவனும் தேவனுக்கு உண்டாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்திருக்காருங்க. ஏன் ஆண்டவர் பெரிய பலவான கூப்பிடல, ஏன் ஆண்டவர் பெரிய இருக்கிறவனை கூப்பிடல, ஏன் ஆண்டவர் பெரிய ஒரு ஆளெல்லாம் கூப்பிடலங்க. ஏன் தெரியுமா, யாருமே பெருமையாக பேசக்கூடாது. அதனால தான் நம்மளால ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களை எல்லாரையும் தேவன் அழைச்சிருக்கிறார். ஒரு பரம அழைப்புக்கு நேரம் நம்ம ஓடின்னு இருக்கிறோம். இதில் நான் ஃபிட்டா, நான் வெல்த்தியா, நான் வந்து அப்படியா இப்படியா, இதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாங்க. அவர் தெளிவாக வேதம் சொல்லுது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த தான் பேதைகளை தெரிந்து கொண்டார், பலவான வெட்கப்படுத்த தான் பலவீனங்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி தான். நான் அதனால தான் எப்போதுமே சொல்லுவேன், பாஸ்டர்ஸ் மத்தியில் பேசும்போது சொல்லுவேன், பணத்து பின்னாடி நீங்கள் எப்போதுமே ஓடாதீங்க, பணம் உங்களுக்கு பின்னாடி ஓடி வரும். ஏன்னா நான் அன்றைக்கும் சரி இன்றைக்கி இந்த 20 வருஷமாக ஊழியத்தை நான் பார்த்த ஒரு ரகசியம் தான், எனக்கு தேவையா அவர் செய்வார், எனக்கு ஒரு காரியம் நடக்கணுமா நிச்சயம் செய்வார். அவருக்கு தெரியும் எப்போ எனக்கு அதை செய்யணும்னோ அன்றைக்கி அதை செய்வார். ஆமென். உங்கள் அழைப்பு என்ன, நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகிறோம், அன்றைக்கி கேட்பார், எனக்காக என்ன செஞ்சேன், எனக்காக என்ன பண்ண, உனக்கு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்துருந்தேன், நமக்கு எல்லாமே என்னென்னலாம் செய்யணும் எல்லாமே ஆண்டுக்கு தெரியும். அதனால தான் ஆண்டு தெரிஞ்சு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு இந்த அழைப்பை. இன்றைக்கி இந்த சத்தம் கேட்கணும், நீங்கள் இன்றைக்கே வந்து பிரசங்கம் பண்ணுங்க, இன்றைக்கே வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல, ஏதாவது செய்யுங்க. சொல்லுங்க ஏதாவது, சத்தமாக ஏதாவது, சத்தமாக சொல்லுங்க ஏதாவது, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. என்னால் ஒன்றுமே பண்ண போடல பாஸ், இப்போதைக்கு ஜெபம் பண்ணுறேன், ப்ளீஸ் டூ இட், தயவுசெய்து செய்யுங்க. என்னால் இதுதான் செய்ய முடியும், என்னால் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க முடியும், தயவுசெய்து செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆளை பார்த்து என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியும், தயவுசெய்து பண்ணுங்க. இல்லை எங்கள் ஏரியாவில் ஒரு ப்ரேயர் வாக் பண்ண முடியும், ப்ளீஸ் டூ இட். இல்லை என்னால் இதுதான் பண்ண முடியும், ஏதாவது ஒன்று செய்யுங்க, எதுவுமே செய்யாமல் இருந்துடாதீங்க. அதான் பிரச்சனை. ஒரு சண்டே ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு அமெரிக்காவில் ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு சண்டே ஸ்கூலில் இடம் இல்லை, அந்த ஷெட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போது அந்த பாஸ்டர்கிட்ட வந்து அந்த பாஸ்டர் கொண்டு போய் அந்த குழந்தைய சண்டே ஸ்கூலில் விட்டார். அந்த பிள்ளை கேட்டுச்சா, பாஸ்டர் எங்களுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் கட்டி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டுச்சாங்க. அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரா, அம்மா என்கிட்ட அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை, ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு போயிட்டார்.
அந்த சில நாட்கள் கழிஞ்சு அந்த குழந்தை வியாதிப்பட்டு இறந்துருச்சு. அந்த பிள்ளையோட அடக்க ஆராதனைக்கு அந்த பாஸ்டர் போகும்போது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா ஒரு சின்னதாக ஒரு பேக்கில் கொஞ்சம் சென்ட்டுன்னு சொல்லுவாங்க, டாலர், அமெரிக்காவில் டாலரை இத்தனை சென்ட் டாலர், அந்த சென்ட் ஏதோ ஒரு 27 சென்ட் என்னவோ கையில் சேர்த்து வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன லெட்டர், அந்த லெட்டர் அந்த பாப்பா எழுதியிருக்கா, இந்த காணிக்கையை எங்கள் சண்டே ஸ்கூல் கட்டுவதற்காக போதகரிடம் கொடுத்து விடுங்கள். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த அடக்கத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்டர் மனம் உடஞ்சி போயிட்டார். அந்த வார சண்டே சர்வீஸில் அந்த லெட்டர், அந்த 27 சென்ட் எடுத்தது முன்னாடி வச்சுட்டு, ஒரு குழந்தை தனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் கட்டுறதுக்காக தன்னால் முடிஞ்சதை அவள் கொடுத்துட்டு போயிருக்கா. அவள் ராஜ்யத்தில் போய் சேர்ந்துட்டா, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு சேலஞ்சபிளாக விட்டுருக்கிறாரு. அந்த 27 சென்ட், அதான் நம்ம காசுலாம் 27 காசுன்னு வச்சுங்க, அதை வச்சு படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு ஏசப்பாவோட பிரதான கிருபையினால 3500 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற அளவுக்கு ஒரு இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டியிருக்காங்க. அதே இடத்துல ஒரு சண்டே ஸ்கூலும் கட்டி இருக்கிறாங்க. ஒரு இலையில சொல்லாம ஒரு மருத்துவமனையும் கட்டியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு குழந்தையால தேவன் செய்ய முடியும் அப்படின்னா உங்களால் என்ன செய்ய போறார்? டோன்ட் கிவ் ரீசன்ஸ். காரணங்கள் எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் எதுக்காவது ஒரு காரணம், எனக்கு அது முடியல, இது முடியல, அது நடக்கலை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்பெல்லாம் பார்த்தாலும் நான்லாம் எவ்வளோ காரணம் சொல்லலாம். நான் எப்பொழுதுமே அவருடைய காயத்தை பார்க்குற ஆள். ஸோ ஐ நெவர் கிவ் ரீசன்ஸ். நான் எந்த ரீசனும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, ஓகே ஆண்டவரே, ஐ சரண்டர். நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க? இட்ஸ் யோர்ஸ். எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் எழுந்து நின்று ஆண்டு சமத்தில் எல்லாம் எழுந்து நின்று ஒரு 2 நிமிஷம் தான் ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக ஆண்டவர் ஓட உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஆண்டு சமத்தில் எல்லா கண்களை மூடி எஜமானுக்கு முன்னாடி ஒரு நாள் நிற்க போகிறோம். அந்த பரலோக எஜமானுக்கு முன்னாடி ஒரு நாள் நிற்க போகிறோம். என்ன பதில் சொல்ல போகிறோம்? பலவீனம்தான், ஆனா தெரிந்து கொண்ட ஆண்டவர் பயங்கரமானவர். பேததா, ஞானிகளை வெட்கப்படுத்த தெரிந்து கொண்டார். பயங்கரமான ஞானம் உள்ள தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒண்ணுமே இல்லாத தரித்திரம் தான். நிறைய நேரத்தில் சொல்வேன், ஆண்டவரே நானே ஒரு தரித்திரன், என்னையா ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க? அவர் தெரிந்து கொண்டார். மனுஷன் ஒரு நாள் மேன்மை பாராட்டக்கூடாது. அதனால இன்னைக்கும் என்னைக்கும் நெஞ்ச நிமித்தவே முடியாத அளவுக்கு என்ன அவருக்கு முன்னாடி நான் அர்ப்பணிச்சு வச்சிருக்கேன். ஆண்டவரே உங்க கிருபை ஏசப்பா. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணலாமா? யாரும் மௌனமா இல்லாம எல்லாம் வாயை திறந்து அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போன்று அழைக்கிற ஆண்டவர். என்கிட்ட ஒருவேளை ஞானம் இல்லாம இருக்கலாம், பெரிய வேத அறிவு இல்லாம இருக்கலாம், ஒரு பெருவேளை பெரிய பெரிய வசதியில இல்லாம இருக்கலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். இல்லாதவைகளை தான் அழைச்சிருக்கிறார், இருக்கிறவைகள் போல அழைச்சிருக்கிறார். பரிசுத்தமே இல்லாத உன்னை பார்த்துதான் பரிசுத்தவாட்டின்னு சொல்லி இருக்கிறார், பரிசுத்தவான்னு சொல்லி இருக்கிறார். பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது எழுதுறார், பரிசுத்தவான்களாகும்படி இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு we called to be holy. நாம் பரிசுத்தமா வாழும்படி தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நான் பலவீன, இன்னும் என்னால முடியல, எனக்கு வசதி இல்ல, எனக்கு பலவீனமா இருக்கு, நான் படிக்கல, ஞானம் இல்ல, புத்தி இல்ல. Don't give the reasons. காரணங்களை சொல்லாம கண்கள் காயங்களை நோக்கி பார்க்கலாமா? உங்களுக்காக அடிக்கப்பட்ட, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காயத்தை நோக்கி பாருங்க. 3 ஆணிகள்ல உங்களுக்காக தொங்கின ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நரகத்தை நோக்கி போகிற கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. நித்தியத்தை நோக்கி பயணப்படும் சகோதரனே, சகோதரியே, நீ வருவியா? உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்த உன்னை என்னை தேவன் அழைச்சிருக்கிறார். பாரத்தை இறக்கி வச்சுட்டு அடுத்த பாரத்தை சுமக்கிறதுக்கு இல்ல, அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா? அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா? வாய்களை திறந்து நீங்களா ஜெபம் பண்ணுங்க. மௌனமா இருக்காதீங்க. லெட்ஸ் ஓபன் our mouth. வாயை திறந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே,
ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி, என்னை அழைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லாத என்ன ஆண்டவரே, உங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன நீங்க முன்குறித்திருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரும் சேவைக்கு, என்னை அழைத்தீரும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? அவரை பார்த்து சொல்லலாமா? உண்மையான மனசோடு, எஜமானனே, ஆண்டவரே, ராஜனே, ஜீசஸ், என்னவெல்லாம், எஸ் டாடி, ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்றீங்களா? சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழ, உமக்காக சாதிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இனி நான் பலவீனன் அல்ல, என்னை பலவானாய் மாற்றுங்க. உங்க கரத்தில் இருக்கிற அம்பார துணியில நிரம்பி இருக்கிற அம்புகளாய் பயன்படுத்துவீராக. ஞானிகளை வெட்கப்படுத்த எங்களை தெரிந்து கொண்டீங்க, பலவான வெட்கப்படுத்த எங்களை தெரிந்து கொண்டீங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீங்க. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஏதோ சொன்ன ஜெபத்தை சொன்னேன்னு இருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையாய் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகள், கேட்ட சாட்சிகள் எல்லாம் நமக்குள்ளே ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்கணும். ஏதோ வாழ்ந்தோம் மரித்தோங்கிற ஒரு வாழ்க்கை அல்லங்க. ஹல்லேலூயா. உலகத்துக்காக ஓடி உலகத்தில் பேர் வாங்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தெய்வ பிள்ளைகளை. உலகத்தில் எத்தனை பேர் வாங்கினாலும் வேதம் சொல்கிறது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு ஒரு லாபமும் கிடைக்க போறதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக மாத்திரம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு தந்து வழி நடத்தபடி எங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்யணும், அதை செய்து முடிக்கணும். தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உள்ள நிறைவுங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஜீவன் பரிபூரணப்பட வேண்டும். ஆண்டவர் எதற்காக நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்தாரோ அதனுடைய நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுதுதான் நாம் இந்த உலக ஓட்டத்தை சரியா முடிக்கிறோம்னு அர்த்தம். பவுல் சொன்னாரு, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்தில் ஜெயமான ஓட்டம் ஓடி இருக்கோன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எத்தனையோ ப்ரைஸ் வாங்கலாம், எத்தனையோ அவார்டு வாங்கலாம், ரிவார்டு வாங்கலாம். தேவ பிள்ளையே, அது உலகத்தோடு அழிஞ்சு போகும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எத்தனையோ மிஷினரிமார்கள் இந்த பூமியில் வந்து, இந்த இந்திய பூமியில் வந்து அவங்களுடைய நாட்டில் இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று இந்த பூமியில் வந்து எல்லாத்தையும் இந்த இந்திய மண்ணுக்காக இழந்து சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியிலையும் பலவீனத்திலையும் மரித்து போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இந்திய மண்ணுக்காக எத்தனையோ மிஷினரிமார்கள் வந்து தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்காங்க. ராக்லாண்ட் ஐயர் என்கிறதான ஒரு மிஷினரியை குறித்து பாஸ்டர் அவர்கள் சொல்லும்போது, அவர் வியாதிப்பட்டது மட்டும் இல்லைங்க, கடைசியாக அவருக்கு தொப்பியில் கஞ்சி கூழ் வாங்கி குடித்து பயங்கர தரித்திரமான கஷ்டமான சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இந்த பூமியில் மரித்து போனவர். சிவகாசி பட்டணத்தில் அந்த பகுதியில் வந்து ஊழியம் செய்தது ஜீவனை கொடுத்தவர். நாங்கள் போய் ஊழியம் செய்கிற கல்வராயன் மலை, பச்சை மலை, கொல்லிமலை, போதமலை, சித்தேரி மலை, இந்த 5 மலைகளில் பிராண்ட் ஐயா அவருடைய மனைவி ஈவ்லின் பிராண்ட் அவங்கெல்லாம் போய் ஊழியம் செய்த அந்த பகுதியை பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை 2 பேர் இந்த பூமி அந்த மலைக்கு வரும்பொழுது, கொல்லிமலையை ஏறும்போது கல்யாணம் ஆன அன்னைக்கு கல்யாணம் ஆன அந்த கையோட 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் அந்த கல்யாண கவுன், ஒயிட் கவுனோடையே அப்படியே மலையில் ஏறி, அப்போ சாலை வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, மேலே ஏறி போகும்போது அந்த ஈவ்லின் பிராண்ட் அம்மாவுடைய அந்த கல்யாண ஃப்ராக், ஒயிட் ஃப்ராக் எல்லாம் அப்படியே நார்னாராக கிழிஞ்சு போச்சான். அப்போ பிராண்ட் ஐயா சொன்னாராம், இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கை கிழிக்கப்பட போகிறது, அதற்கு நாம் ஆயத்தப்பட்டு தான் போகணும். திருமணமாகிற அன்னைக்கு 1000 கற்பனைகளையும் கனவுகளையும் வைத்து கொண்டிருக்கிறதான நம்முடைய குடும்பங்களை பார்க்குறோம், நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை கல்யாணம் ஆன கையோட அப்படியே கரம் பிடித்து கொண்டு மலைக்கு மேலே அந்த முள்ளுகளும் கல்லுகளும் உள்ள பாதையில் போய் அவருடைய வஸ்திரங்களெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலைமையில் போய் அங்கே வியாதியில் கிடந்த மக்களை கண்டுபிடிச்சு எடுத்து அவங்களுக்கு வியாதிகளை சுகமாக்கி அவங்களுக்கு பாடம் கற்பித்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவித்து கடைசியில் எல்லாம் போய் அந்த ஐயாவும் அங்கே மரித்து போனார். அந்த ஈவ்லின் அம்மாவுக்கு அவங்களுடைய தேசத்திலிருந்து பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டாங்க, அம்மா வந்துருங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க, இனிமேல் வந்துருங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்ன ஒரு காரியம், இந்த மலைவாழ் மக்களுக்காக நான் வாழும்படி வந்தேன், இந்த மலைவாழ் மக்களுக்காகத்தான் நான் மரிப்பேன், என்னுடைய உடல் என்னுடைய ஆவி இந்த மலைவாழ் மக்களுக்காகவே போகட்டும், இனி என்னை தேடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு அம்மா நடக்க முடியாமல் அந்த வயோதிக காலத்திலையும் 2 பேர் கம்பு கட்டி நடுவில் ஒரு தொட்டில் மாதிரி கட்டி டோலின்னு சொல்லுவாங்க, அந்த டோலியில் கொண்டு போய் மலைவாழ் மக்களை சந்தித்து 5 மலைகளில் ஊழியம் செஞ்சு 5 மலைகளில் அவங்களுடைய ஊரில் உள்ள சொத்தெல்லாம் விற்று கொண்டு போட்டு இடம் வாங்கி போட்டு அவங்க ஊழியம் செஞ்சுருக்காங்க. தேவ பிள்ளைகளை, ஒரு பெரிய வருத்தமான காரியம் என்னென்னா, அவங்க மரித்த பிறகு நம்முடைய இந்திய தேசத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த இடங்களை பொறுப்பெடுத்து கொண்டு அந்த இடங்களில் உள்ள சொத்துக்களுக்காக அந்த இடங்களை அனுபவிக்க தான் பார்த்தாங்களே தவிர அவருடைய தியாகத்தை யாரும் பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் தியாகம் பண்ணணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது விதத்தில் உங்களுடைய ஊழியம் கட்டப்பட, உங்களுடைய ஊழியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வளர, தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே இந்த பூமியில் விரிவடைய, ஆண்டவரே எங்களால் இயன்ற மட்டும் முழு பலத்தோடு நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். ஆண்டவரே மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்போம். ஆண்டவரே சபையினுடைய ஊழியங்களில் பங்கெடுப்போம். ஆண்டவரே சபை கட்டப்படுகிறதுக்கோ, சபை ஆண்டவரே வளர்ச்சிக்கு, ஆண்டவரே சபை ஊழியத்தினுடைய பெருக்கத்துக்கு ஆண்டவரே எங்களால் முடிந்த வரைக்கும் முழு பலத்தோடு நாங்கள் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கட்டும் ஆண்டவரே. உலகத்துக்காக வாழ்கிற ஒன்றுமே
ஜீவ புஸ்தகத்திலேயோ ஞாபக புஸ்தகத்திலேயோ பேர் எழுதப்படாது. ஹல்லேலூயா. வாடாத கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும். நீங்க பழகுகிற இடங்கள்ல உண்மையுள்ளவர்களாக வாழணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும். உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அந்த பேதுரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவன் மறுதளிச்சா கூட அவனுடைய பேச்சை வச்சு சொன்னாங்க, நீ இயேசுவோட இருந்தவன் தான் சொல்லி. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்த அந்த சாராம்சம் அந்த பேதுருக்குள்ள இருந்தது. இவ்வளவு காலம் வார்த்தையை கேட்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், அவருடைய சாராம்சம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டவர்கள் ஒருவரும் ஆண்டவரே அலட்சியமாக எடுத்துக்கொண்டு செல்லாதபடி நல்ல உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நீ வாழ்வது நான் உமக்காக ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னுடைய வாழ்க்கையினுடைய அதிகபட்ச பகுதி கர்த்தருக்காக வாழ்கிறதா இருக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. இந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் போகாதபடி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொடுங்க. இந்த வார்த்தைகளை கொடுத்த உடைய தாசனுக்காக, உடைய மனைவி பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக, ஊழிய குழுவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற பிரயாசத்துக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்ததை பார்க்கிலும் அதிக பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதிக நல்ல ரிசல்ட் கிடைக்க தேவன் உதவி செய்வீராக. தொடர்ந்து இன்னும் கட்ட வேண்டிய பணத்தை கட்டி முடிக்க ஆண்டவரே அதற்கான தேவைகளை தேவன் சந்திக்கும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதை கேட்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்களுக்குள்ள நீர் ஆண்டவரே அப்பா நீங்கள் ஏவி இந்த ஊழியத்துக்கான ஒத்தாசையை செய்ய உடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க